தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தலைமை நடத்தி கொண்டிருக்கிற தோழர் இமாம் சாமி அவர்களே, கோரிக்கை விளக்க உரையாற்றி இருக்கிற தோழர் சண்முகநாதபுரை ஏற்கனவே வாழ்க்கையை ஆதரித்து பேசி இருக்கிற பல்வேறு துறை சங்கங்களுடைய இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஒரு கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். ஏற்கனவே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டது போல எல்லா அலுவலகங்களிலும் பணி பளுவும் பணி நெருக்கடியும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சனிக்கிழமை அறிவிக்கப்படாத வேலை நாளாகவே மாறிவிட்டது. தோழர் சொன்னார்கள், இமெயில், வாட்ஸ்அப் இந்த மாதிரியானது, இந்த இ ஆபீஸ் பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது. இ ஆபீஸ் முழுமையாக அமல்படுத்தப்படுகிற போது நம்முடைய ஓஏ போஸ்ட், ஆர்சி போஸ்ட் எல்லாம் இருக்காது. இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியில தான் நம்ம வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நீங்க நிரப்பப்படாமலேயே இருக்கு. இந்த போல சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் பேசுவார், தமிழ்நாட்டில் 43,000 பள்ளி சத்துணவு மையங்கள், 1,29,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் வெறும் 60,000 பேர் தான் பணியில இருக்கு. சமையல் உதவியாளர்லாம் 2 சென்டர் 3 சென்டர் ஒரு சமையலர் சமைக்கணும். எப்படி சமைப்பாங்க, எப்படி அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவுவாங்க, பிளேட் எப்படி கழுவுவாங்க என்பது ஒரு விடை தெரியாத கேள்வியாதான். இவ்வளவுக்கு மத்தியில் தான் நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நெருக்கடிகளை தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமை ஆய்வு கூட்டங்கள், சனிக்கிழமை மட்டும் இல்ல, பல இடங்கள்ல இந்த கோவிட் வந்தது ஆன்லைன் மீட்டிங்க பழகினாங்க. ஆன்லைன் மீட்டிங் பழகினால் 3 மணிக்கு ஆரம்பிக்கிற ரிவ்யூ மீட்டிங் எத்தனை மணிக்கு முடியும் என்று யாருக்குமே தெரியும். நீங்க எல்லா லெவல்ல சீஃப் செக்ரட்டரி ரிவ்யூ மீட்டிங் 3 மணிக்கு பிசி ஆரம்பிச்சா மாவட்ட ஆட்சியர் 8:30 மணி வரைக்கும் அதுல உட்கார்ந்து இவரெல்லாம் ரொம்ப எளிதில் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், நாங்களே உட்கார்ந்து இருக்கோமே, நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வேறு. உங்களுக்கு டிரைவர் இருப்பாரு, ஓஏ இருப்பாரு, சாப்பாடு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அதை நாம அந்த வசதிகள் எல்லாம் இருப்பதால் அவர்களுக்கும் நீண்ட நேரம் கூட்டம் நடத்துவதை நாம் நியாயம் என்று சொல்லவில்லை. பல துறைகள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, மேல வாங்குற அடியில 10% தான் நான் உங்களுக்கு கொடுக்கேன், மீதி 90 நாங்க இறக்குனா நீங்க இருக்கவே மாட்டீங்க என்று சாதாரணமாக பேசுங்க. இதற்கெல்லாம் முடிவு வாழ்வதற்கு ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போராட்டத்தை நடத்துவது, கருணை அடிப்படையிலான பணி நியமனம் குறித்து நாம கோரிக்கை வைத்தோம். கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது, ஒரு அரசு ஊழியர் இறந்து போனால் அந்த குடும்பம் திடீரென ஒரு பிரெட் வின்னரை இழக்கிற போது ஒரு நெருக்கடியான நிலைக்கு போய்விடக் கூடாது, காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் கருணை அடிப்படையில் பணி நியமனம். இன்றைக்கு அந்த பணிக்காக காத்திருக்கும் வருடங்கள் பல துறைகளில் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். 15 ஆண்டுகள். எந்த சூழ்நிலையில் 25% இருக்கிற போதே 15 வருஷம்னா 5% ஆயிட்டார். 5% ஆக்கின பிறகு நீங்க அது காணல் நீராக தான் இருக்கும். கருணை அடிப்படையில் பணி நியமனம் 1980-81 எப்படி இருந்ததுன்னா, ஒரு அரசு ஊழியர் இறந்து போனால்
15வது நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கின தோழர்கள் இருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி ஜேடி கேடர்ல செலக்ஷன் கிரேட் பார்த்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்ததுதான் கருணை அடிப்படை மனிதன். ஒரு கணவன் இறந்து போகிற போது மனைவி கருவுற்று இருந்தால் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து கருணை அடிப்படையில் பணி நியமனத்துக்கு வந்ததும் இருக்கு. 2 கேஸும் இருக்கு. இப்ப எல்லா சட்டங்களையும் மாற்றி 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 எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா, இனிமேல் கருணை அடிப்படையில் நியமனம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசு கருணையே இல்லாத அரசாக மாறி இருக்க. இவருடைய தந்தை சொல்வார், கருணை இருக்கிறது, நிதி இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா கருணை கூட இல்லாமல் மாறி இருக்காங்கன்றதும். இப்போ நம்முடைய கோரிக்கை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், மத்திய அரசு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அறிவித்தவுடன் பலரும் கனவில் இருந்தது. ஏதோ ஒரு சிறப்பான திட்டம் வந்துவிட்டது என்று போல். சம்திங் பெட்டர் than நத்திங் என்கிற பார்வையில் நாம் நடத்திய போராட்டங்களினுடைய விளைவாக எதை பற்றியும் கவலைப்படாத நம்முடைய பிரதமர் முதலாக ஊழியர் சங்கத்தினுடைய பிரதிநிதியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அது. பிரைம் மினிஸ்டர் அதுல யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. 50% நாங்கள் பென்ஷன் உத்தரவாதப்படுத்துவோம். அந்த பென்ஷனில் அவர் இறந்து போனால் 60% அந்த குடும்ப ஓய்வூதியம் உத்தரவாதப்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது இவர்கள் ஆரம்பத்தில் நம்முடைய கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போட்ட மாதிரி இருக்குமான்னு தெரியல. அப்படி சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தார். ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார். இப்ப நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு ஏற்பாடு இருக்கு. நாம் செலுத்திய பணம், அரசு செலுத்திய பணம், 2ற்கும் வட்டி எல்லாவற்றையும் சேர்த்து ஓய்வு பெறுகிற போது 60% டார்பஸ் அமௌண்ட்ல இருந்து நம்ம வாங்கிக் கொள்ளலாம். உதாரணமா ஒரு எம்ப்ளாயி மாதம் 10,000 ரூபாய் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு செலுத்தினால் 25 ஆண்டுகள் அவர் வேலை பார்த்தால் 30 லட்சம் ரூபாய் செலுத்துவார் ஒரு எம்ப்ளாயி. இப்போ சொல்லி இருக்கிற 18.5% அதான் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லி இருக்கிற 18.5% எவ்வளவு வருதுன்னா 50,50,000 ரூபாய் வரும். 55,50,000 ரூபாய் எல்லாம் சேர்ந்து 85,50,000 ரூபாய் வந்தால் 60% 51,30,000 ரூபாய் எம்ப்ளாயி வாங்குவார் கார்பஸ் அமௌண்ட். ஆனா இப்போ சொல்லி இருக்கிற லம்சம் 10% of 1 month salary for every completed 6 months. ஒரு அரை ஆண்டுக்கு நாம் வாங்குகிற சம்பளத்தில் 10%. அப்ப 25 ஆண்டுகள் வேலை பார்த்தால் 50 அரையாண்டுகளுக்கு கணக்கில் கொண்டால் 10% நம்முடைய ஒரு மாத ஊதியத்தில் என்று சொன்னால் 10,000 செலுத்துறவர் 1 லட்சம் ரூபாய் ஆகுவார். 10% 10,000 ரூபாய் இல்லையா? வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் அவர் வாங்குவார். 50 அரையாண்டுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் வாங்குவார். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பணம் 46 லட்சம் ரூபாய் ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிடும். இந்த திட்டத்தினுடைய ஒரே நோக்கம் ஒன்றிய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய பென்ஷனுக்கான கான்ட்ரிபியூஷனும் கவர்மெண்டினுடைய கான்ட்ரிபியூஷனும் செலுத்தினால் இன்றைய கணக்கில் 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது. அது சில ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி ரூபாயாக மாறும். 20 லட்சம் கோடி ரூபாய், 30 லட்சம் கோடி ரூபாயை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வாரி வழங்குவதற்கான ஏற்பாடு என்று வேறொன்றுமில்லை.
நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு 50% பென்ஷன் உத்தரவாதம் ஆகிறதே என்று நினைக்கிறோம். பழைய பென்ஷன் திட்டத்திற்கு பங்களிப்பு கிடையாது. நம்முடைய ஜிபிஎஃப் 12% நம்ம போட்டா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12% செலுத்தாத பணம் தான் நமக்கு பென்ஷனாக கிராஜுவிட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ப்ராவிடன்ட் ஃபண்டையும் எடுத்தாச்சு, கிராஜுவிட்டியையும் எடுத்தாச்சு. தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டம் தான் உங்களுடைய கோரிக்கை. நீங்கள் தேர்தலில் அளித்த வாக்குறுதியும் அதுவே. எனவே அதைத்தான் கொண்டு வர வேண்டும். இப்போது இருக்கிற சிபிஎஸ் அக்கௌண்ட் அது ஜிபிஎஃப் அக்கௌண்டாக மாற்றப்பட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் எல்லா அலுவலகங்கள் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். 26ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் நம்முடைய அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் ஒரு எதிர்ப்பு நாளை கடைபிடிக்கிறோம். அந்த எதிர்ப்பு நாளினுடைய முக்கிய கோரிக்கையும் இதுதான். அதோடு இணைந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும், கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் நினைத்துதான் கொஞ்சம் நடத்த போறோம். ஒன்றிய ஆட்சியாளர்கள் புதிதாக ஒரு நடைமுறையை கண்டுபிடித்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் அவுட் சோர்சிங். உங்களுக்கு கூட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆணையமா மாறப்போகுது இல்லையா? ஆணையமா மாறுவதற்கான எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போதே நெடுஞ்சாலைத்துறை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இது முழு அரசு துறையாக இருக்கிறதா அல்லது கான்ட்ராக்டர்களினுடைய துறையா இருக்குதாங்கிறதே ஒரு பெரிய கேள்விதான் இருக்கும். இப்போ டிவிஷனல் இன்ஜினியர் இருப்பார், சீஃப் இன்ஜினியர் இருப்பார், சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர் இருப்பார், டைரக்டர் ஜெனரல் இருப்பார், எல்லாரும் இருப்பார். ஆனால் இந்த துறை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்குள் தனியார் ஆதிக்கம், கான்ட்ராக்டர் ஆதிக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அது நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த துறை அரசு துறையாக பாதுகாக்கப்படுகிற வரைக்கும் தான் நமக்கும் பாதுகாப்பு. எந்த முறையில் அதற்கான போராட்டத்தையும் நடத்த வேண்டியிருக்கு. எனவே நாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மிக சிக்கலான சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் 3 பேர் பார்க்கிற வேலையை பார்க்கிறோம். ஆனால் நாம் கேட்பது ஒருவருக்குரிய இஎல் சரண்டர் தான் கேட்கும். ஒருத்தருக்குரிய இஎல் சரண்டர் தான் கேட்கும். ஒருத்தருக்குரிய பென்ஷன் தான் கேட்கிறோம். ஆனால் 3 பேர் வேலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே போராடுவதை தவிர வேறு வழியே இல்லை. எந்த அலுவலகத்தில் எந்த நிலை அலுவலர்களை கேட்டாலும் வரைமுறையற்ற ஆய்வுக் கூட்டங்களும் எல்லையற்ற குறியீடுகளும் ஆய்வுகளும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். வாழ்வதற்காக தான் நாம் வேலை பார்க்கிறோம். நாம் வாழ வேண்டும், குடும்பம் வாழ வேண்டும், குழந்தைகள் படிக்க வேண்டும், குடும்பம் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே அரசு வேலை. குடும்பத்தை பார்க்க முடியாது, குழந்தையை பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, வாழவே முடியாது என்று சொன்னால் அப்புறம் நம்ம வாங்குற சம்பளத்துக்கும் நம்ம வாங்குற பென்ஷனுக்கும் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? எனவே இது வாழ்வதற்கான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீ வருவாய்த்துறை எடுத்துக்கொள்ளுங்கள், வளர்ச்சித்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், கூட்டுறவுத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ புதிதாக ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் அநேகமாக எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மந்திரிகள் ஆய்வு. நீங்க அந்த வீடு பாலம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பாடுபட போறீங்கன்னு தெரியல. இப்ப நமக்கு 2 அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சனிக்கிழமை தோறும் பாராளுமன்ற உறுப்பினரின் புரோகிராம் வந்தா வடக்க போனா ஒரு அமைச்சர், தெற்க வந்தா ஒரு அமைச்சர். நாங்கள் தானே பாசுரம் சொல்ல முடியாது. கலெக்டர் வந்தா கலெக்டர் கூட அதிகாரிகள் வரும். டிவிஷனல் இன்ஜினியர் ஹைவே போனா அவர் மட்டும் தனியா போக முடியுமா? தாசில்தார், வீடிஓ, எல்லா நிலை அலுவலர்களும் எல்லா டிஸ்கஷனுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கு. எனவே படிப்படியான போராட்டம், போராட்டம், எல்லா போராட்டங்களையும் நினைத்து நடத்த வேண்டிய
அவசியமான நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் தேனியில் நடைபெற்றது. 19ஆம் தேதி ஒரு போராட்டம், 26ஆம் தேதி ஒரு போராட்டம், அக்டோபர் 10ஆம் தேதி மாவட்ட தலைநகர்களில் ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தவிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தூத்துக்குடி மாநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். அந்த மாநில மாநாடு இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற, இந்த ஆட்சியாளர்களுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பு முனை மாநாடாக நமது ஊரில் அது நடைபெறும். அந்த மாநாட்டினுடைய போராட்ட அறைகூவலை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் தீவிரமான போராட்டங்களை நம்முடைய மாநில மாநாட்டில் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது என்ற செய்தியை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் நடத்துகிற எல்லா போராட்டங்களிலும் களத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உங்களோடு நின்று களம் காணும் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன்.